மன்னார்குடி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக 1000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை ஆனந்தகுமார் வழங்க கேட்கலாம். ஆனந்தன், அந்த பகுதியில் பெய்து வரக்கூடிய மழை குறித்தும் குறிப்பாக மன்னார்குடியில் பெய்து வரக்கூடிய மழையால் 1000 ஏக்கருக்கு மேலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இது குறித்த விவரங்கள் என்ன சொல்றாங்க, விவசாயிகள் என்ன சொல்றாங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக சரவணன், வங்கக்கடலில் நிலை வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 3 தினங்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் மன்னார்குடி, தவளக்காரன், கண்ணாரம், நீடாமங்கலம், புள்ளவராயன் குடிகாடு, காலாச்சேரி, ராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவிலான அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 3.5 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நடப்பு சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியானது நடவு முறையில் விரை தெளிப்பு மூலமாகவும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடி, நீடாமங்கலம் தாலுகா பகுதிகளில் சம்பா நெல் சாகுபடி செய்திருந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த முன்பு பெய்த தொடர் கனமழையால் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் 10 நாளாக வெயில் அடித்து வந்த நிலையில் சூழ்ந்த மழை நீரை வெளியேற்றி ஓரளவு பாதுகாத்தனர். தொடர்ந்து நாட்களாக கனமழை பெய்து வரும் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்கள் சார்ந்து முளைக்க தொடங்கிவிட்டது. தற்போது தயாராக இருந்த சம்பா நெல்மைகளை இயந்திரம் கொண்டு அறுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் நெற்பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். பயிர் காப்பீடு செய்த அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீட்டு தொகையை முழுமையாக என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வருகின்றனர். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஆனந்தன்.